Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web developmentல நாம் HTML பற்றி பார்த்துட்டு வர்றோம். இது வந்து பார்ட் 2 tutorial. பார்ட் 1ல HTMLோட ஸ்ட்ரக்சர், அது எந்த மாதிரி நோட்பேட் ++ இந்த மாதிரி எந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணுறது, அதை எப்படி ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்குறோம். லிங்க்கை நான் மேலே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஹெட்டிங் அண்ட் பேரா டேக். ஹெட்டிங் என்ன இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா, எஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த வெப் பேஜை இண்டெக்ஸ் பண்ணுறதுக்காக, ஸோ வெப் பேஜில் ஸ்ட்ரக்சர் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, அதை இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு சர்ச் இன்ஜின்ஸ் ஹெட்டிங்கை தான் யூஸ் பண்ணுது. நாமளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணுன்னா ஹெட்டிங்ஸை முதல்ல அப்படியே பார்த்துட்டு அதில் எந்த ஹெட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே வெப் பேஜ்லேயும் அப்படி தான் யூசர்ஸ் அப்படியே ஒவ்வொரு பேஜில் இருக்கிற ஹெட்டிங்ஸை அப்படியே ஸ்கிம் பண்ணிக்குவாங்க, அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வருவாங்க, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரை காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். We have H1 to H6 tags or elements. இந்த H1 to H6 are used to define HTML headings. இதில் H1ங்கிறது most important heading, இந்த next most important H2 and then H3 and so on. H6 defines the least important headings. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு வெப் பேஜில் நிறைய H1 எலிமெண்ட் யூஸ் பண்ண பார்ப்போம். ஆனால் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரே ஒரு ஹெட்டிங், இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங் இருக்கணும். தென் யூ கேன் ஹேவ் H2 அண்ட் தென் யூ கேன் ஹேவ் H3 அண்ட் ஸோ ஆன். ஸோ ஒரு ஹோல் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு H1 டேக் தான் இருக்கணும். அதே போல் H1 டேக் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து H3 H4 அப்படின்லாம் போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு கண்டினியூ வித் H2. நெக்ஸ்ட் லெவலுக்கு H2 அண்ட் தென் நெக்ஸ்ட் லெவலுக்கு H3 அண்ட் ஸோ ஆன். இப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுடைய வெப் பேஜ் ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு 6 ஹெட்டிங் 1 2 3 நம்ம வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். H1 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக ரொம்ப போல்டாக நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா H2, அடுத்து H3 அண்ட் ஸோ ஆன். H6 பார்த்திங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளுக்கு தெரியுது. பேராகிராஃப் டேக். P டேக் டிஃபைன்ஸ் த பேராகிராஃப். ஸோ ப்ரௌசர் இது ஆட்டோமேட்டிக்காக நியூ லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு பேராகிராஃபை. அதே போல் முன்னாடியும் பின்னாடியும் சம் மார்ஜின் ஒயிட் ஸ்பேஸை விட்டுரும். பார்த்தாவே நம்மளுக்கு இது ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது தெரியும். நாம் படிக்கும்போது பேராகிராஃபாக இருக்கும்போது நம்மளுக்கு ரீடபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பேராகிராஃபுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா லைன்லாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா HTML வில் இக்னோர் ஆல் தோஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு ஹேவ் சம் மோர் எலிமெண்ட்ஸ். பாருங்கள், உதாரணத்துக்கு BR அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்போஸ் யூ வாண்ட் டு ஹேவ் அ சிங்கிள் லைன் பிரேக்னா யூ கேன் யூஸ் BR. இப்போ அதே போல் எனக்கு ஒரு கோடு வேணும், ஒரு கண்டென்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்த தீம் ஆரம்பிக்கிறேன், எனக்கு நடுவில் ஒரு கோடு வேணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இட் HR எலிமெண்ட். எப்படி நம்ம லைனை பிரேக் பண்ணுறோமோ அதே போல் யூ கேன் ஆல்சோ பிரேக் அ வேர்டு. ஏன் வேர்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் யூ ஹேவ் அ லென்த்தி வேர்டு, அதை ப்ரௌசர் அதுவே பிரேக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துலலாம் பிரேக் பண்ணால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த WBR என்ன பண்ணுதுன்னா, வேர்ட் பிரேக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட் ஸ்பெசிஃபைஸ் வேர் இட் வுட் பி ஓகே டு ஆட் அ லைன் பிரேக். இந்த இடத்துல நீ கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக நம்ம WBR கொடுத்துக்கிறோம். நம்ம இப்போ BR பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் பிரேக்கு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அட்ரஸஸ், போயம்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுன்னா நம்ம BR யூஸ் பண்ணிக்கலாம். BR எம்டி டேக் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு எண்டு டேக் இல்லை. ஸோ நம்ம BR டேக்கை யூஸ் பண்ணி நம்ம லைன் பிரேக்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா யூ ஷுட் நாட் யூஸ் BR. இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு யூஸ் BR. தென் யூ ஹேவ் காட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரீ அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. இது ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். அதாவது டெக்ஸ்ட் இந்த ப்ரீ எலிமெண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அது ஃபிக்ஸட் வித் ஃபாண்ட்டில் என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், என்ன லைன் பிரேக் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே ப்ரிசர்வ் ஆகி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ த டெக்ஸ்ட் வில் பி டிஸ்பிளேட் எக்ஸாக்ட்லி ஆஸ் இட் இஸ் ரிட்டன் இன் த HTML சோர்ஸ் கோட். இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது போயம்ஸ் இல்லைன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் இஸ் ப்ரீ எலிமெண்ட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நோட்பேடையும் இந்த ப்ரௌசரையும் பக்கத்தில் வச்சுருக்கோம். ஸோ தட் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சம் டெக்ஸ்ட்டு நான் டைப் பண்ணியிருக்கிறேன். நான் இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம லான்ச் இன் க்ரோம் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு நம்ம படிக்கவே முடியாது, ஏன்னா கண்டினியூஸாக இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃப் டேக்லாம் இருந்ததுன்னா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் லாங்குவேஜ் ஆஃப் த வெப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நம்ம H1 யூஸ் பண்ண போகிறோம். இந்த HTML, CSS, அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படின்னு இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம H2 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அதை போட்டு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு H1, அங்கே எண்டுக்கு /H1, கீழே இங்கே /H2 கொடுத்துட்டு ஹோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போய் மறுபடியும் H2 கொடுக்குறேன் நான். இங்கே எல்லாமும் நம்ம பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் பேராகிராஃப் டேக் இங்கே மறுபடியும் நம்ம H2 யூஸ் பண்ணுறோம். CSS முடிஞ்சதுக்கப்புறம் /H2, தென் யூ ஹேவ் பேராகிராஃப் எலிமெண்ட். இங்கே மறுபடியும் நம்ம H2 கொடுத்துருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே /H2, வி ஸ்டார்ட் அ பேராகிராஃப் டேக் ஹியர், எண்ட் பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம். இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எஸ், மோர் ரீடபிலிட்டி இஸ் தேர். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹெட்டிங், அண்ட் தென் யூ ஹவ் காட் H2, இது எல்லாமும் H2, தென் யூ ஹவ் காட் திஸ் பேராகிராஃப். இந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம், இல்லை இங்கே நான் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறேன் இதில் CSSல. இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எந்த சேஞ்சுமே இங்கே நடக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற ஸ்பேசஸ்ஸு, இங்கே இருக்கிற லைன் பிரேக்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ப்ரௌசர் இக்னோர் பண்ணுது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிவ் அ BR ஹியர், தென் ஐ எம் சேவிங், ஐ எம் ரெஃப்ரெஷிங் இட் ஹியர். ஹியர் யூ கேன் see that அடுத்த லைனுக்கு இது வந்துருச்சு. பட் there is no space before and after. ஏன் அப்படின்னா இந்த BR டேக்லாம் வந்து இன்லைன் லெவல் எலிமெண்ட். பேராகிராஃப் டேக் கொடுத்துருந்தோம்னா தான் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் வரும். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பேரா டேக் கொடுக்குறேன், நான் இங்கே அந்த பேரா டேக்கை எண்ட் பண்ணுறேன். இட் மே பி மீனிங்லெஸ், நான் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்குறேன் நான். ஸோ இந்த இடத்துல நம்ம எண்டு டேக் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது மட்டும் தனி லைனில் வந்திருக்கு, முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஸோ பேராகிராஃப் டேக் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட், ஆனால் BRலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்லைன் லெவல் எலிமெண்ட். ஸோ வேரெவர் யூ வாண்ட் டு ஹாவ் அ நியூஸ் லைன் அப்படின்னா யூ கேன் கிவ் BR. பாருங்கள் அடுத்த லைனுக்கு வந்துடுச்சு. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எப்படி HR எலிமெண்ட் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த டாபிக் ஃபுல்லாக HTMLக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் we are changing the topic. அப்போ it will be better if we have a line here. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த CSSக்கு முன்னாடி we can just have HR. Similarly after CSS I can have another HR. Save and refresh. So you can see that we are having a ruler. இது எதுக்குன்னா இந்த தீம் முடிஞ்சு அடுத்த தீம் ஆரம்பிக்குதுன்னு காமிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி HR யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா HTMLல நம்ம we can specify some style. அப்போ இந்த H1ங்கிறது வெறும் ஹெட்டிங் போல்டாக இருந்தால் மட்டும் போதாது. ஐ வாண்ட் டு ஹேவ் இட் சென்டர், லெஃப்ட் ஆர் ரைட் அலைன்மெண்ட் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இஸ் CSS. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எப்படி CSSஸும் இந்த H1 டேக் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம மறுபடியும் நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஹியர் யூ கேன் see that this is the heading 1. இது வந்து சென்டராக இருக்குது. அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஹெட்டிங் இது லெஃப்ட்டு ரைட்டு அண்ட் தென் ஃபோர்த் ஹெட்டிங். ஹியர் வி ஹேவ் அ பேக்ரவுண்டு ப்ளஸ் கலரும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கலர் அப்படின்னா ஐ கேன் டேக் இட் ஆஃப். ஐ கேன் ஸ்பெசிஃபை ஒன்லி த பேக்ரவுண்ட் கலர் அண்ட் தென் ஐ கேன் ரெஃப்ரெஷ் இட். இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து இந்த அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இப்படி தான். நம்ம எந்த டேக்ஸுமே இல்லை, வில் புட் சம் டேக்ஸ். இப்போ இந்த வெல்கம்ங்கிறது H1 டேக் கொடுத்துக்கலாம், இது வந்து H2 டேக் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் லேர்ன் த பேசிக்ஸ், டேட்டா சயின்ஸ் டியூட்டோரியல்ஸ், அட்வான்ஸ் டியூட்டோரியல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம H2 கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம H1 H2 எல்லாமும் போட்டிருக்கோம். இப்போ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம மோர் ரீடபிலிட்டி, இது வந்து H1 யூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாம் வந்து H2. லேர்ன் த பேசிக்ஸ் H2, டேட்டா சயின்ஸ் டியூட்டோரியல்ஸ். ஆனால் என்ன பிரச்சனை, இங்கே ஹலோ வேர்ல்டுங்கிறது ஒரு வேர்டில் இருக்குது. வேரியபிள்ஸ் அண்ட் டைப்ஸ், லிஸ்ட், பேசிக்ஸ் இதெல்லாமும் அடுத்தடுத்த லைனில் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த இடத்துல நம்ம வி ஹேவ் டு யூஸ் இஸ் BR டேக். இதை காப்பி பண்ணி நான் அப்படியே போட்டுட்டு வரேன். அதே போல் நம்பை அரேஸ்க்கு அடுத்தும் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்பை அரேஸ், பாண்டாஸ் பேசிக்ஸ், ஜென்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஹலோ வேர்ல்டு வேரியபிள்ஸ் அண்ட் டைப்ஸ் லிஸ்ட் வந்திருக்கு. இன்னொருக்கு மோர் ரீடபிளாக பண்ணணுன்னா யூ கேன் யூஸ் திஸ் புல்லட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம அடுத்து வரப்போகிற டுட்டோரியலில் பார்க்கலாம், எப்படி ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீ பார்த்திங்கன்னா ஐ ஹேவ் சம் போயம். இது போயம்னு எடுத்துக்கலாம். இந்த போயமை வந்து நம்ம எப்படி ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா போயம் மாதிரியே இல்லை, சம் பேராகிராஃப் மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஸ்பேஸோடு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ப்ரீ எலிமெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அதே போல் இங்கே வந்து அந்த ப்ரீ எலிமெண்ட்டோட எண்டிங் டேக் இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைனில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிக்ஸட் ஃபாண்ட் சைஸில் இருக்குது, டிஃபால்ட்ஸு. இதையும் வேணும்னா யூ கேன் சேஞ்ச். அடுத்து நம்ம பார்க்க போகிறது WBRக்கான எக்ஸாம்பிள். ஸோ WBRக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா W3 ஸ்கூல்ஸோட எடிட்டரிவே போட்டிருக்கிறோம். நம்ம யூ ஹேவ் ஒன் வேர்டு, இந்த மாதிரி 45 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு இருக்குது. இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நிமோனோ, அல்ட்ரா, மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு. அதனால் நம்ம ஒவ்வொரு வேர்டை நம்ம எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா படிக்கிறது ஈஸி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா WBR இல்லாமல் கொடுத்துருக்கோம், அடுத்து WBRோடு கொடுத்துருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா WBRல இல்லாமல் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கோம், இது WBRோடு கொடுத்துருக்கோம். பட் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஹியர். எப்படின்னா அந்த ப்ரௌசரோட சைஸ் பெருசாக இருக்கும்போது நோ டிஃப்ரென்ஸ். இப்போ அந்த ப்ரௌசரோட சைஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் சின்னது பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்டு WBR இல்லாமல் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரோல் பார் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா we have given an opportunity. இந்த வல்கனோவுக்கு அப்புறம் ஒரு WBR நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம அதனால் வந்து கொனியோசிஸ் அப்படிங்கிறது அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னுமே சின்னது பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வல்கனோ கொனோசிஸ் கீழே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு த WBR ஒர்க்ஸ். ப்ரௌசர் சைஸ் பெருசாக இருக்குது. இஃப் இட் கேன் டிஸ்பிளே த ஹோல் வேர்டுனா பிரச்சனையே இல்லை. பட் ஆனால் ப்ரௌசர் அதை நம்ம வந்து மாற்றும்போது எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே WBR மூலமாக கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேராகிராஃப் டேக் அண்ட் HTML டேக்ஸ் பார்த்தோம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.